எக்லெஸ் வெனிலா கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு 200 கிராம், அன்சால்டட் பட்டர் 140 கிராம், 140 கிராம் எடுத்துருக்கேன். தென் அது நார்மலான சுகர் தான், அதை நான் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது 150 கிராம். தென் உப்பு, நம்ம நார்மலான உப்பு கொஞ்சம் எடுத்தால் போதும். அப்புறம் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சது 100 ml எடுத்திருக்கேன். தென் பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் வேணும், வெனிலா எசன்ஸ் 1 மூடி வேணும். தென் கண்டென்ஸ்டு மில்க் வந்து 50 ml வேணும். நம்ம எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். பாத்திரத்தில் பட்டரை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அடிச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் 50 ml கண்டென்ஸ்டு மில்க் நம்ம ஊற்றி அடிக்கணும். இந்த மாதிரி வெண்ணையும் கண்டென்ஸ்டு மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆன மாதிரி நல்லா அடிக்கணும். இப்போ அடுத்து நாம் வெனிலா எசன்ஸ் 1 மூடி, பவுடர் பண்ணி வச்ச சுகர் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம போட்டு அடிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா அடிச்சதுக்கப்புறம் இனி கொஞ்சம் பால், எல்லா பாலையும் விட்டுட்டேன். அடுத்து நம்ம மைதா மாவு, உப்பு, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூனு, இது 3ஐயும் போட்டு சலிச்சுக்கலாம். இப்போ இந்த சலிச்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு நம்ம அடிக்க போகிறோம். ஸ்லோ ஸ்பீடில் அடிக்கணும், ஒரே டைரக்ஷன் அடிக்கணும். இப்படி அடித்தா இப்படியே அடிச்சிட்டு இருக்கணும். ரிவர்ஸில் அடித்தோம்னா ஏர் வந்து ரிலீஸ் ஆயிரும், இப்போ கேக்கு ட்ரை ஆயிரும். ஆஸ் யூஷுவலாக நம்மளுக்கு கேக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சுக்கா சப்பாத்தி செய்கிற ஒரு தவா நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு அலுமினியம் மோல்டு ஒன்று வேணும், ஃப்ளாட்டாக இருக்கிறது. இதில் வந்து நான் பட்டர் கொஞ்சம் தடவி, இந்த பட்டர் பேப்பர் வந்து இது ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே போட போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மூடி, ஒரு மூடி, நம்ம ஒரு சின்ன ஹோல் இருக்கிற ஒரு மூடி வேணும். இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பேக்கிங் பண்ணுறதுக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டவ் மேலே இன்னொரு ஸ்டாண்ட் எடுத்து, பக்கத்தில் இருக்கிற ஸ்டவோட ஸ்டாண்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஹீட்டு பரவாமல் இருக்கும். தவா மேலே வச்சு நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கான ஒரு டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மோல்டில் நான் பட்டர் பேப்பர்லேயே கொஞ்சம் பட்டர் எடுத்துருக்கேன். நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு எல்லா பக்கம் இருக்கிறவங்க நல்லா க்ரீஸ் பண்ணி இந்த பட்டர் பேப்பரையே நான் கீழே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற போகிறேன். ஏன்னா எக் இருந்தால் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இது எக்லெஸ் கேக்குங்கனால அடிப்பிடிக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த பட்டர் பேப்பரை போட்டுட்டிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிடும், அந்த ஹீட்டை வந்து இது தாங்கிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டலாம். இப்போ இந்த அடிச்சு வச்ச மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த மோல்டில் ஊற்றணும்.
டேப் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஈவனாக பண்ணிட்டு ஓகே இந்த மாதிரி வச்சு மோல்டு வச்சுட்டு மூடியை போட்டு மூடிட்டு 45 மினிட்ஸ் டு 1 hour வெயிட் பண்ணணும். 45 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. கேக்கு ஸ்மெல் நல்லா வருது. பார்க்கல இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு கத்தி எடுத்து சென்டரில் குத்தி பார்க்கலாம். ஒட்டாமல் வருது. ஸோ கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மோல்டு எடுத்து நம்ம ஒரு 5 நிமிஷம் ஸ்டாண்டை வச்சு ஸ்டாண்ட் மேலே வச்சிடலாம். ஆறட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சைடெல்லாம் இந்த கத்தி எடுத்து ரிலீஸ் பண்ணி விடலாம். நல்லா ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து டீமோல்டு பண்ணணும். இப்போ நம்ம அதை நல்லா டீமோல்டிங் பண்ணிடலாம். பண்ணிட்டு நான் சூடாக இருக்கும்போது எடுத்ததுனால இப்படி பொடி பொடியாக வந்திருக்கு. பட் இப்படி வராது. அப்புறம் நம்ம கத்தி எடுத்து கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும்.